ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயங்க. மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு வச்சா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை, பூண்டு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. இஞ்சி கம்மியாக போட்டுக்கோங்க. மட்டனுக்கு அவ்வளோ இஞ்சி தேவைப்படாது. பச்சை சின்ன வெங்காயம், 2 தக்காளி. மட்டனை நல்லா நாங்கள் கழுவி வச்சுருக்குறோம். பாருங்கள், 1/2 கிலோ எலும்பு கறியமாக கழுவி வச்சுருக்குறோம். மட்டன் பார்க்குறதுக்கே சூப்பராக நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி நான் குழம்பு வைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், 2 தக்காளியை போட்டு அரைச்சிக்கலாம். போட்டாச்சுங்க. எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. மட்டன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப ஊற்றலைங்க. இந்த பாருங்கள், கொஞ்சம் தாங்க ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எல்லோரும் ஒரு ஸ்டைலில் மட்டன் குழம்பு வைப்பீங்க. நான் எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறேன்னு தான் அப்படி நான் காமிக்கிறேன். அதில் கொஞ்சோன்னு கடுகு உளுந்து நான் போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சோண்டு சோம்பு போட்டாச்சுங்க. கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை எல்லா குழம்புக்கும் போடலாங்க. ஏன்னா இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம வெறுமனே வாயில் சாப்பிட்றதுக்கு கருவேப்பிலை போடுறோம். பொரியுது. நம்ம பொரிஞ்சிருச்சுங்க எல்லாமே. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா எப்பயுமே வதங்கணும் அப்படின்னா நம்ம 2 உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நான் எவ்வளோ சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன்னு. ஏன்னா மட்டன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே சின்ன வெங்காயம் தாங்க. நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் நான் பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம் இதெல்லாம் போட மாட்டேங்க. ஏன்னா கறி குழம்புக்கு அந்த பட்டை கிராம்பு வாடை நல்லா இருக்காது, எங்களுக்கு பிடிக்காது, அதனால போட மாட்டேன். இப்போ வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம், பச்சை வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க மாட்டிங்களா, இந்த பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். போட்டு நல்லா வதக்கணுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு கூட பச்சை வெங்காயம் லைட்டாக போட்டு அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக நல்லாயிருக்குங்க. உண்மையிலே தேனி மாவட்டத்தில் கறி குழம்பு, மதுரை, தேனி மாவட்டத்திலாம் கறி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வரும். நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் கறி குழம்பு நான் எப்படி வைக்கிறேன்றது தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதுக்குள்ளே நம்ம என்னென்ன மசாலா போடுறதுன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். சிம்மில் போட்டுக்கலாம். நல்லா தூக்கி காமி. இதில் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, வீட்டு குழம்பு பொடிங்க, வீட்டில் அரைச்ச பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடிங்க. இது எல்லா பொடியும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம்ப்பா. போட்டு இதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. எண்ணெயோடையும் மசாலாவோடையும் கலந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இது லைட்டாக அடி பிடிக்கிறாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோன்னு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க.
ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதாண்டி. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டேன். ஏங்க எவ்வளோக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அவ்வளோக்கு அளவு குழம்பு நம்மளுக்கு வந்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம மட்டனை போட்டுடலாம். நாங்கள் கழுவி வச்சுருக்கிற மட்டன் எடுத்து இப்போ போட போகிறேன். மட்டனை வந்து நாங்கள் சூப்பு வச்சும் குடிப்போங்க. ஆனால் மேக்ஸிமம் மட்டன் சூப்பு வேக வச்சு அந்த சூப்பை எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டு நமக்கு மட்டன் சூப்பு பண்ணி குடிக்கலாங்க. மட்டன் சூப்பு எடுத்து நம்ம குடிச்சிட்டோம்னா அதில் டேஸ்ட் குழம்புல கொஞ்சம் கம்மியாயிரும். நம்ம மட்டன் சூப்பு எடுக்காமல் இப்படி டைரெக்டாக மட்டனை போட்டு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் குழம்பு எப்பயுமே நான்வெஜ்ஜை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால நான் கொஞ்சம் காரமாக தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து மட்டனை உள்ளே போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் உப்பு கரெக்டாக வருங்க. இந்த அளவுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுக்கிட்டு கல் உப்புங்க போட்டு நல்லா அப்படி விரவி விட்டுக்கலாங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா மசாலாவோட கறி நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் மசாலா இருக்கிற தண்ணியிலே கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி பிடிச்சி வேகட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூமில் கட்டு பாப்பா, குழம்பு கறியோடையும் எண்ணெயோடையும் நல்லா தெரியும். நல்லா மசாலாவோட எண்ணெய் இறங்கி கறியாக நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்மளுக்கு சுக்காவாக வேணும்னா இதில் எந்த பொருளும் இனி சேர்க்க வேண்டாம். மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துட்டோம்னா இது நம்மளுக்கு மட்டன் சுக்காவாக கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதனால் மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் பால், ஒரு கிண்ணத்தில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு குழம்பாக வேணுன்றனால தான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா விரவி விட்டுக்கிடுங்க. தேங்காய் பால் ஊற்றினா தாங்க நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். குழம்புக்கு தாங்க இந்த இது. சுக்கா கிரேவிக்கெலாம் தேங்காய் பால் தேவையில்லைங்க. நம்மளுக்கு குழம்புன்றனால நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி, ஏன்னா இவ்வளோ கொலன்னு இருக்கக்கூடாது. குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கனால நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சோன்னு இந்த அளவுக்கு தண்ணிங்க பாருங்கள். இந்த அளவுக்கு சுற்றி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கறி முங்குற அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இதில் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலையும் இதில் எடுத்து வச்சுருக்கிறத நம்ம போட்டுட்டு குக்கரை போட்டு மூடி ஒரு 4-5 விசிலுங்க. நான் மல்லித்தலை ஏன் இப்போயே போட்டுட்டோம்னா அந்த மல்லித்தலையோடைய டேஸ்ட்டு இந்த மட்டன் குழம்புல இறங்கி நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ குக்கர் மூடியை போட்டு நான் மூடி வச்சிட போகிறேன். குக்கர் மூடியை போட்டு நாங்கள் மூடிக்கிறோங்க. நல்லா விசில் எடுத்து விட்டு இப்போ ஒரு 4 விசில் வந்தோடனே நான் இறக்கி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க குழம்பு. நல்லா கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அளவு குழப்பாக இருந்தால் தாங்க குழம்பு நம்ம சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதை நாங்கள் நைட்டுக்கு இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டுக்குருவோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கறி வெந்துருச்சான்னு பார்ப்போங்க. மட்டனு ஒரு பீஸ் எடுத்து நல்லா பாருங்கள், பூவாக வெந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க மட்டன் குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.